சாமி அழைக்க போகிறேன். ஆதி ஒரு காலம் எங்கள் ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழவங்க உள்ள காலத்தில் கட்டி காத்த அந்த ஐயனார், இங்கே உள்ள முனியாண்டி, குத்தக்காலு சப்பானி, ஒரு காலு நொண்டியான். நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும். 600 வருஷம் கழிச்சேரி காளி முனியையா உனக்கு உடம்பரம் தான் படுக்க. இது வரைக்கும் நாடு ஊரா என்னை பேர் வாங்க வச்சு ஆடாத சாமியை என் சாமியை கூப்பிட்டா ஆடும். இந்த தேனூரில் சாமி துடியாக வீரமாக இருந்தால் ஆடும், இல்லைன்னா சுரங்கித்தான் படுக்கும். அதே மாதிரி புரிஞ்சன் காலையில் தூக்கி போட்டு நம்மளை மிதிப்பான்னு ரோசை போடுற பொம்பளை சேலையை சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு போயிரு. அன்றைக்கி மங்குன்னு ஒரு பொம்பளை தப்புன்னா பார்த்தா கிஃப்டிக்கெலாம் போட்டுருந்துச்சு. புரிஞ்சன் வந்து தார்க்கம் போட நிற்கிறேன் பின்னாடி. நீ எதுக்குடா சாமி பாட்டு படித்த? இல்லை சாமி பாட்டு படிப்பேன், நான் பரம்பரை கோடாங்கி ஊர் நல்லா இருக்கும்னு சாமி அழைச்சேன், நீ எதுக்கியா சொல்கிறேன்னு. அடுத்த வருஷம் நான் பிரசிடண்ட் நிற்க போகிறேன், என் பொண்டாட்டி ஆடி அசிங்கப்படுத்தி விட்டாடா. மங்குன்னு குதிச்சதில் ஒரு சிமிக்கியை காணாமட்டு வேண்டு வந்து கேட்க. அதே மாதிரி ஆம்பளை ஆள் ஆடுற சரி, சட்டியை நல்லா போட்டு ஆடு. சட்டி கலண்டு ஆடிக்கிட்டு என் பாட்டுக்கு தார்க்கமாக நீடிக்க தெரியும். சாமி அழைக்க போகிறேன். துடியா இங்கே கருப்பே இருக்கா, ஐயனார் இருக்கா? இருக்கு. எங்கெங்கே தெய்வம் துடியாக இருக்கோ அந்த ஊரில் மட்டும் சாமி வரும். இந்த இளவட்டம் போய் சாமியார் ஆளுகளை பிடிக்கலாம், கிளறு கட்டையே பிடி. கொஞ்சம் வயசு பிள்ளை எங்கே ஆடுதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தன் சுரண்டை மச்சான் அந்த பிள்ளை நல்லா இருக்கு ஓடி பிடிப்போம்னு பிடிச்சி பிதுக்கி எடுத்துருவேன். 150 பேர் ஒரு பிள்ளையை அமைக்கிட்டாங்க. நான் மைக்கில் சொன்னேன், இந்த அம்பலார் எங்கே வாயான்னு. அவர் தான் பிடிச்சவர். இந்த அண்ணன் கிளம்பு சாமி ஆடும் போல. சாணி ஓட போறியா? ஹலோ, சேது 14 சேது 14 5 சடை பரசிவாரு உனக்கு அழகு ஜடையும் தோரணையிட நிதிக்கு கட்டுப்பட்ட அந்த சாமி ஏ வெட்டுடையா காளியம்மா கொஞ்ச நேரம் தேனூர்ல உள்ள உங்க அண்ணன் அடக்கலங்காத்த ஐயனார கூட்டிக்கிட்டு அங்க அண்ணன் தங்கச்சி வீரம் குறையலடா. கொஞ்ச நேரம் தேனூர் கிராமத்தில் அடைக்கலங்காத்த ஐயனாரு நீ கொஞ்ச நேரம் விளையாட எந்திரி. ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம் இந்த தேனூர் கிராமத்தில் கிழவங்க உள்ள நாளையில 12 வருஷம் பாராமழையில்லே இந்த தேனூர் கிராமத்தில் பஞ்சம் போகுது. அப்ப நம்ம கிளவி சொல்லி எழுதுச்சா, நான் எப்படி இந்த பஞ்சத்தில மக்க வளர்க்க போறேன், நான் எப்படி இந்த பஞ்சத்தில இந்த தேனூர் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க போறேன். பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க அடைக்கலங்காத்த ஐயனாரு சாமிய. அப்ப ஊரில் முத்த வாரிசுக்கு சாமி இறங்கி தலைய குலுக்கி ஆடையில இந்த தேனூர் கிராமத்தில் கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம். அப்ப மாயமா மழை வேஞ்சு நம்ம கிளவி காட்டுல போய் மயிலை கீரை முடுங்கி மக்க வளர்க்கிறாடா. அப்ப கோட மழை வேஞ்சு நம்ம கிளவி கோவக்கீரை முடுங்கி புள்ள வளர்க்கிறாடா. வீரம் பத்தலே இந்த தேனூர்ல உள்ள சாமிக்கெல்லாம் வீரம் பத்தலே. என் கெட்டிக்கார சாமி நீ வீரம் குறையாம குதிச்சு வர போறையா, இல்ல உன் தொட்டி பிள்ளைகளை பேயடிக்க விட போறையா? அதே நாளையில இந்த தேனூர் கிராமத்துல நம்ம கிளவி ஓடையில இந்த தேனூர்ல உள்ள ஐயனாருக்கு இங்க உள்ள முனியாண்டிக்கும் கருப்பனுக்கும் இந்த காளியாத்தாவுக்கும் நம்ம இங்க மாலையும் தேங்காய் பழமும் வாங்க கூடாதுன்னு பூஜை ஜாமை வாங்குறதுக்கு நம்ம கிளவே மாட்டு வண்டி கட்டிய இந்த தேனூர் ஆதி கிளவே மயிலக்கால 2 ஊட்டிய அங்க கனத்த வாரையத்தி ஐயனாருக்கு வளர்த்த கரிமாடு 2 ஊட்டி மதுரை 5 லட்சம் வீதியா அம்பியாவதி வட்டணம் போய் அங்க தாளம்பூ வாசத்துக்கு மதுரை தள்ளா உள்ள ரோட்டுக்கு சிரிச்ச முகத்துக்கு அங்க சிம்மக்கல் ரோட்டுக்கு அத்தீர வாசத்துக்கு அண்ணக்கல் ரோட்டுக்கு என் கருப்ப
கருப்பனுக்கு கோட்டை உருமாளுக்கு நம்ம கிளவே மதுரை கொரிப்பாளையம் ரோட்டுக்கும் அங்க பூப்பாரம் தானேத்தி அண்டிச்சாமிக்கு புள்ள மாடு 2 ஊட்டிய மதுரை கருப்பாயூரணி வழியில மாட்டு வண்டி வரும்போது பூவாடைக்கு பாண்டி முனி வண்டிய மறிக்கிறேன். அப்ப நம்ம கிளவேன் சொன்னானா பூவாடைக்கு இந்த பொல்லா போய பாண்டி முனி வந்துருச்சு. நான் மனதில அநிதினமும் மண்டியிட்டு வேண்டிய தேனூர்ல உள்ள என் கருப்பனையும் ஐயனாரையும் காணாமுடா. அப்ப வண்டி மூக்காணி கட்டையில கிளவே உக்காந்து அட தட்டுடா மாட்ட போவான். தேனூர்ல உள்ள சாமி எந்த சாமிக்கும் புடி கொடுக்க மாட்டாதா. கிழக்க கீநாடு போறாரு இந்த தேனூர் கிளவே. கிழக்க கீநாடு போறாரு அங்க கிடமாட்டு கண்டு வாங்கி வாராக. அப்ப கிளவி சொன்னுச்சான் இந்த கண்டை வாங்கி வந்து என்ன செய்ய போறே. அப்ப கிளவி சொன்னாரா இது தேனூர் ஐயனாரு சாமி மாடா வளர்க்க போறேன். மாடு வளருது இந்த தேனூர் கிராமத்துல மணிச்சத்தம் கேக்குதுடா சாமி மாடு. அப்ப மாடு பெருசாக நம்ம பாட்டைங்க கிளவே ஊரு கூட்டம் போட்டு இந்த மாட்டை நம்ம ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு போவோம். இது தேனூர் சாமி மாடா அடைக்க போறேன். அப்ப ஊரும் கூட்டத்துல மாடு விளையாடலைன்னா இந்த தேனூர் கிராமத்துக்கு பெருங்கொண்ட அசிங்கமுடா என்று ஊரு மக்க வரமறுக்க. அப்ப கிளவே ஒத்த கயத்துல மாடு கொண்டு போறாரு. அப்ப கிளவி சொல்லிச்சான் மாலையிட்ட என் கணவர் ஊருல ஆள் இல்லாம மாடு கொண்டு போறாக. ஒத்தையில மாடு கொண்டு போறாரு. இந்த மாட்டு மேல எந்த சாமிடா கூட போக போற. அப்ப வலது கொம்புல கருப்பனு இடது கொம்புல ஐயனார திமுள்ள நிக்கிறாண்டா நொண்டி முனிய வெட்டும் பறியுது ஜல்லிக்கட்டுல வெட்டும் பறியுது. கிளவன் சொல்லி மாடவுக்குறாரு இது தேனூர் கோயில் மாடு ஐயா. நான் ஒத்த கயத்துல கொண்டு வாரேன். பாடிய தாண்டுது இந்த தேனூர் கோணார்மய வளர்த்த மாடு வலதுகம் பச்சாக்கிது இடுப்ப முறுக்குது. இந்த தேனூர் சாமி மாடு இடதுகம் பச்சாக்கிது. அப்ப புடியார நல்லா வட்டம் போடுறேன். அப்ப தொட்ட எதிரிக்கு குத்து விழுகுது. அப்ப புடியாரன் சொன்னானா ஆத்தாடி ஆத்தா இந்த தேனூர் கோயில் மாட்டு கொம்புல 2 பூதம் வாயா புலந்து நிற்குதுடா. இது பொல்லா பய சாமி மாடு அன்று வாழை சுருட்டுச்சு. இந்த தேனூர் சாமி மாடு அன்னைக்கு வாழை சுருட்டுச்சு. இன்னைக்கு வாழையும் சுருட்டல. இந்த வலது கொம்ப இது சாக்கல. பாட்டேன் ஆண்ட சாமி மம்மா ஆண்டு போனியா. என் கருப்பனுக்கு கருங்கச்ச பேக்கரையான் திணறு சாடடே. நீ ரோஜாக்கார சாமி கொஞ்ச நேரம் தேனூர் நாட்டு மக்கள் மகிமை அறியணும். கள்ளிச்சேரி நல்ல கம்மாயா நாம் பிறந்த கள்ளிச்சேரி நல்ல கம்மாயா. அந்த அலறுறா உடம்புள்ளு சத்தம் கேக்குதுடா. என்னைய நாடு ஊரா பேரு வாங்க வச்சு என் கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா கொஞ்ச நேரம் தேனூர் கிராமத்துல உள்ள இந்த ஐயனாரையும் இங்க உள்ள கருப்பனையும் முனியாட்டிய என் ஒத்த காலு ஜப்பானி ஒரு காலு நொண்டியா. நீ படுத்தது கடங்கரையா அலறுதுடா எத்தி மரம். கொஞ்ச நேரம் எந்திரிச்சு இந்த வெட்ட வழி பொட்டலில நீ விளையாட எந்திரி. தங்க நல்ல புதிய ரூபா சாமி புதிய ரூபா சாச்சாடோ விச்சாரோபா சாமி விச்சாரோபா புதிய ரூபா சாமி புதிய ரூபா இந்த தேனூர் கிராமம் வீரக்காரி காலடி பொண்ணுதம்மா குதிரை
மக்களை காத்து நல்லதை சொல்லுப்போம். சாமி இருக்குது, சாமி இல்லைன்னா நம்மளாம் இல்லை. கலிஜரி காளிமுனியை இல்லைன்னா நாடக உலகத்தில் இவ்வளோ போராமையில் இருக்கக்கூடிய ஒரு நடிகன்னு நான் தான். ஊர்லேயே அப்படித்தானே சொல்கிறீங்க. அந்த ஆள் தனி காரில் தான் வருவானா? நான் வாங்குகிற சம்பளத்தோடு அதிகமாக சொல்கிறாங்க. 1.5 லட்சம் சம்பளமா? ஏஜில் தான் வருவானா? உள்ளே மட்டும் 4 பேர் கால் அமைக்க விடுவாங்களாம். உள்ள கால் அமைக்கிற முகரையை பார்த்தீங்கன்னா மசுரை பிடுங்குற மாதிரி. இந்த அம்மாவை கூட்டிகிட்டு போங்கப்பா. இந்த உலகம் இருக்க வரைக்கும் தூத்துறவர்கள் தூத்தட்டும், போட்டுறவர்கள் போடட்டும், தருமும் தலை காக்கும், போயிட்டே இருப்பேன். அதே அதே மாதிரி ஊருக்குள்ளே உங்களை எல்லாம் ஒரே ஒரு ஆளை பேசுதுன்னா நீ சுதந்திராது, உன் வளர்ச்சி பிடிக்கலன்னு அர்த்தம். நீ போயிட்டே இரு, வெற்றி நிச்சயம். போராமல் நிறைந்த உலகத்திலே போட்டி ஓட்டு வாழ கற்றுக்கிட்டவே பொழைச்சிக்கிடுவேன். ஆத்தாடி இப்படி பேசுகிறாங்களே, அங்கிட்ட மண்ணை வரை தூத்துறாங்களே, என்னடா விடியக்கெல்லாம் பார்த்தா அவன் பிராயர் கோழி கடையிலேருந்து ஒரு மண்டை வந்து விழுந்திருக்கு, வீட்டுக்கு வெளியே போக மாட்டேன். ஏன் வேணா நமக்கு செய்வனை வச்சுட்டேன், அந்த மண்டையை எறும்பு தூக்கிட்டு போனாத்தான் போவேன். அதெல்லாம் கிடையாது. செய்வினை என்பது என்ன? செய்த வினை மறுபடியும் உன் குடும்பத்தை ஆட்டி வைக்க தாண்டா செய்வனை. தெரிஞ்சுக்கங்க. நாங்கள்லாம் பரம்பரை கோடாய், சொல்லுவாக்கு தப்பாது, சொன்ன சொல்லு மாறாத சாமி. 600 வருஷம் அத்தனை கோடிச்சு வரை இருக்கேன். ஒரு கல் கட்ட முடியாது, கொத்த முள்ள எடுக்க முடியாது. 3 அடி ஊற்று தண்ணி இன்னும் வத்தலை. நாட்டில் 800 அடி 1000 அடி புகை போகுது. மண்ணா புழுதி கிளம்பும்போது 2 லட்சம் போச்சுன்னு மாரடிச்சுக்கிட்டு இருக்காங்க பொண்டாட்டி புருஷன். ஆனால் 3 அடி ஊற்று தண்ணி வத்தலை. ஏன்? இங்கேயும் சாமி இருக்குது. இந்த ஐயனார் இருக்கிறதுனால தான் இந்த மக்கள்லாம் ஆரோக்கியமாக இருக்கீங்க. தொடர்ந்து சாமியை கும்பிடுங்கய்யா, நல்லா இருக்கு. எல்லாருமே கிருன்னே இருக்கல. என்ன கரண்ட் அடிச்சு போச்சா? ஒரு சந்தோஷம் வேணாமா? சாமி எதுக்கு கூப்பிட்றேன்? அவன் சந்தோஷம் முகத்தில் இருக்குன்னா கடை அடைச்சி விட்டாங்கன்னு வேதனையில் சொல்கிறேன். அவன் சொல்கிறது அந்த கடை. ஏன் இப்போ சாமிகள் குறையிறதுக்கு காரணம் தெரியுமா? நம்மால் அப்படி ஆரம்பிச்சிட்டேன். அன்னைக்கெல்லாம் ஒவ்வொரு கிராமத்துக்கும் பெரிய வீட்டுக்காரங்க சாமியாடி தான் ஆடுவாங்க. இன்னாரும் பெட்டி தூக்குனா தாண்டா அந்த ஊருக்கே சாமி நிற்கும். நம்மெல்லாம் அந்த பெட்டிக்கு பின்னாடி தாண்டா போகணும்னு இருந்த காலம் எங்கள் ஐயாக்கா காலத்தோடு முடிஞ்சு. இப்போ ஊருக்கு தூண்டி விடுறேன். உன் பங்காளி மச்சான் எங்கே தூண்டி விடுவேன்? டாஸ்மாக் கடையில் காப்பு கட்டுறதுக்கு முன்னாடியே தூண்டி விட்டுருவேன். உன் பங்காளி முறியை மட்டும்தான் ஆடணுமா? நீங்கள் தாண்டா, உங்களுக்கு தாண்டா அந்த பெட்டி சொந்தம். அன்னைக்கு கொட்டை அடிக்கும்போது நீ குதிச்சிரு, குதிச்சா பெட்டி உன் தலைக்கு வந்துடும். அப்புறம் மொத்தம் நீ சொல்கிறதான்டா. இப்போ வீட்டுக்கு 4 பேர் ஆடுறேன். அப்போ வீட்டுக்கு ஒரு ஆள். இப்போ வீட்டுக்கு 4 பேர் ஆடுறேன். என்ன பாட்டுக்கு ஆடுறேன்னா ஆளுமா டோலுமா பாட்டுக்கு ஆடுறேன். இன்றைக்கெல்லாம் ஒரு ஊரில் ஒரே ஆடி, ஒரு ஆள் ஒரே ஆட்டி வச்சுக்கிட்டேன். ஒரே காலில் விழுந்து என்ன சாமின்னு கேட்டவனே அடிச்சாம பாரு. நான் பிள்ளையாருன்ட்டேன். பிள்ளையார் எந்த காலத்தில் அடித்து தும்பிக்கையை தூக்கிட்டு அடிச்சு விடுவேன். எங்கள் ஐயாலாம் ஆடும்போது நான் சின்ன வயசுலேருந்தே ஜீன்லேருந்து வந்தது தான். நாடகத்தில் நான் கோடாங்கி வாசிக்கிறது, இந்த சாமியை கூப்பிட்றதெல்லாம் சாமி என் கூட இருக்கிறதுனால தான் கூப்பிட முடியும். எல்லா ஊர்லேயும் விளையாட்டுக்கு எந்த மையனும் கூப்பிட முடியாது. அது சாமி உங்கள் வீட்டுக்கு கிள்ளிக்கிறையா கூப்பிட முடியாது. இவன் நோண்டிக்கிட்டு எப்படி 2 நாள் ஆகும்டா? விசில் வராமல் வைப்பா. என்ன மழை வருதா? காது ஏக்கலைன்றேன் பொழைக்கிறது கடைசி. அப்போ எங்கள் ஐயா ஆடம்போது கப்ளிங், எங்கள் ஐயா ஆடும்போதெல்லாம் வேணாம், அவர் ஆடவே இல்லைடா. ஆடி மைத்த புடுங்கினே அவனை கொண்டே ஒரு மறுபடியும் சுடுகாட்டை கழிச்சிட்டு அவனை கொள்ளலாம் பண்ண மாட்டான். என்ன சாமியார் நோத்தா ஒரு சாமி. எங்கள் ஐயா சாமி ஆடும் போதெல்லாம் ஏப்பா அருவாலை ஏறி நிற்பார். அப்படி கச்சையோட ரெட்டை சாட்டை ஓட்டு எங்கள் ஐயா ஆடுவார். அப்போ ஊரு சனம் பூரா குறியப்பா, கருப்பா எப்படா மலை இறக்குவேன்? எங்கள் ஐயா சொல்லுவார், 16 நாளில் கருப்பை மலை இறக்குறேன். இறக்குனா நம்ப இல்லைன்னு என்ன நம்பாதரா போடா. 16 நாளில் மழை வெய். இப்போ வீம்புக்கு ஆடுற இளவட்ட போய் பீரை போட்டுக்கிட்டு ஏறுறேன். அருவாலை ஏறி நின்றுக்கிட்டு ஊரே கேட்குது எப்போ மழை வெய்யும். அவன் உண்மையான சாமியாக இருந்தால் தான் சொல்லுவேன். அவன் சொல்ல தெரியாது. முண்டைக்கு தலையை கீழே ஓட்டுக்குவேன். கீழே ஓட்டு நம்மளே எதிர்த்து வைவேன். மழை கருப்பன்ட்டே மழை கேட்குறியா? அப்புறம் ஏன் போய் தாசில்தார்ட்ட கேட்பாங்க மழை வேணும் ஒரு மனு கொடுங்கயான்ட்டு. அப்படி சமாளிப்பேன் பாரு. மழை ஏங்குட்டியே மழை அப்படியே கீழே குனிவேன். கேட்டு விட்டாங்க என்ன சொல்லுவேன்? சொல்லாட்ட அசிங்க அடிச்சு விடியாம பாரு. இன்னும் 171 நாளில் மழை பெய்யும்டா. எப்படி பேஞ்சிடும். அவன் சொன்னது வையாசி. ஆணி ஆடி
அந்த டயத்தில் பேஞ்சிடும். அதனால தெய்வம் இருக்கு. முழு மனசோடு ஒரு மனதோடு யார் ஒருத்தர் தெய்வத்தை வேண்டுறீங்களோ சாமி ஓன்ட்டே இருக்கும். இந்துக்கள் கலாச்சாரத்தில் உள்ள தெய்வங்கள் எல்லாம் துடியானவை. தொடர்ந்து சாமியை கும்பிடுங்க, உங்களுக்கு எந்த குறையும் வர. பொம்பளையாலாம் ஓம் சக்திக்கு மாலை ஓட்டுப்போம். அது நான் தான் ஆரம்பிச்சு விட்டேன். ஏப்பா நம்ம பழனிக்கு போனால் என்ன பண்ணுவான், பழனிக்கு போயிட்டு கால் வலிச்சிடும் வந்துடுவான். இது அப்படி கிடையாது. நல்ல ஏசி வண்டி, நல்ல ஃப்ரை ரைஸு எல்லாம் திண்டு விட்டு குசி விட்டு அங்கே போய் இதில் இவங்க போகும்போதே அந்த ஓம் சக்தி தலைவிட்டு சொல்லிடுவாங்க, சக்தி நாம் மேல்மருவத்தூர் சென்று விட்டு கோல்டன் பீச்சு போக வேண்டும், ஆகட்டும் சக்தி. பிறகு கிஷ்கிந்தா போக வேண்டும், ஆகட்டும் சக்தி. பிறகு நம்ம எல்லாரும் ஷிப்பிங் கேர் விளையாட வேண்டும், ஆகட்டும் சக்தி. அப்புறம் என்ன செய்வது, வண்டியிலே அதிக குத்துப்பாட்டுகள் விரும்பும். ஆரம்பத்திலேருந்தே கட்டிப்பொடி கட்டிப்பொடிடா துவக்கம் சக்தி. கட்டிப்பொடிடா டிரைவர் கீராடுக்கு பதில் அவன் ராட்டை ஆட்டி சாச்சி விட்டு 7 உப்பரக பசு கிடக்கும். அதில் ஒரு சக்தி போட்டா எடுத்து சக்தி கோயிலுக்கு வரும் பொழுது பரிதாபம், சக்தி கவுத்து விட்டாள், மைத்தை பிடுங்கி விட்டாள். நீ எதுக்கு போய் பொம்பளை சிரிக்கிற பாரு, நல்லா சிரிச்சுக்க. யார் காசு, புருஷன் காசு. நீ 100 நாள் வேலையில் அப்படியே மாதம் 1 லட்சம் ஏறதாக்கும். பூரா காங்கிரட்டு ஓட்டுச்சு கலவையை சத்து அடிச்ச காசு பத்திக்கிட்டு எரியுது. ஆனால் ஆம்பளை முகத்தில் மாலை ஓட்டு போகும்போது பாரு பூராமே தேன்றாட்டு கொலையை கொட்டினது மாதிரியே கூட வர்றாள். நல்லா புளியோர சோத்தை தின்னுவிட்டு கத்துவேன், வெற்றிவேல் முருகனுக்கு அரோவரா போகிறவன் அரோவரா அவன் எங்கிட்டுக்கிட்டு பார்ப்பேன். அவன் 6 500 தரணுமே காணாம, அவன் வேலை முறையை 300 தரணுமே காணாம, வெற்றிவேல் முருகனுக்கு இவன் அரோவரா போயிட்டாங்களே, எல்லாருமே போயிட்டாங்களே. ஐயா பொண்டாட்டி பஞ்சாமிரதம் கேட்டாலே எட்டுட்டப்பா, நான் என்ன செய்ய வெற்றிவேல் முருகனுக்கு அரோவரா. இந்த அண்ணன் என்ன அனுபவப்பட்டிருக்கோம் என்ன. ஆடல் அரசி ஏ ரமேஷ், ஆர் கிருத்திக், சூலூர் கோவை ஸ்ரீ பாலாஜி பேக்கரி. ரூபாயை காணாமே 250. கோயம்புத்தூரில் பேக்கரி வச்சுக்கிட்டு பெட்டி ராஸ்கல் 250 ரூபா கொடுத்து நீ அசிங்கமாக படுத்துற. உனக்கு வா நீர் வராமல் செய்யணும். எதில் விட்டேன்? நன்றி ப்ரோ, தொடர்ந்து விடுங்கப்பா, ஸ்கின்னுக்கு நல்லது. என் தம்பிகளை வச்சுக்கிட்டு நான் சிரிப்பு காட்டுறேன், அவ்வளோதான். அவங்க என்னையும் கொத்தம் பண்ணுறேன், நான் அவன் குடும்பம் மயிறு மாதிரி. ஆடல் அரசி சூப்பர் பிகர் ப்ரோ, சூப்பர் பிகர். சிமெண்ட் மூட கண்டுகர் கரையான் புத்து கிர். ஆனால் சிமெண்ட் மூடையில் யாரோ 1.5 தட்டு அள்ளி இருக்கேன், கண்டுபிடிக்கிறேன். கரண்டி 15 மணிக்கட்டை உடைக்கிறேன் அள்ளி. சிரிப்பு அழகி இருங்க, ஆள் வரட்டும், வண்டி எடுப்போம். புதுக்கோட்டை ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமி. கட்ட புள்ள குட்ட புள்ள கரகமடி போட்ட புள்ள, கட்ட புள்ள குட்ட புள்ள கரகமடி போட்ட புள்ள, கண்ணகுடி விழுந்த செல்லம்மா, கண்ணகுடி விழுந்த செல்லம்மா, காரியமாயிக்கு வந்து இல்லம்மா, காரியமாயிக்கு வந்து இல்லம்மா. அதனை தொடர்ந்து இந்த பகுதியிலே வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எப்படியாவது நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக கடுமையான சித்திரை மாத வெயிலிலே ஒட்டு துணி இல்லாமல் மண்டி ஓட்டு தொடர்ந்து ஒரே ஒரு சிப்ஸை மட்டும் உள்ளங்கையில் வைத்து கொண்டு கடுமையான வாமப்பு செய்து கொண்டிருக்கிறார் எனது அன்பு அண்ணன். மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். உண்மையிலே இந்த இளைஞருடைய அன்புனால தான் நானும் மருதமணி அண்ணனும் உலகம் பூரா பேர் வாங்கிட்டு வர்றது காரணமே இளைய சமுதாயம் தான். என் தம்பிகள்லாம் இந்த சத்தமும் இந்த கூட்டமும் இல்லைன்னா நாங்கள் 2 பேரும் கேரளாவுக்கு அடிமாடாக கடைசி லாரியில் ஏறிடுவோம். நீங்கள் நல்லா இருக்கணும். ஓசுக்கு இதாயிரும், கப்ளிங் சுருங்கிடும். இதே நினப்பாக படுத்து கிடப்பாங்களா? ஆனால் என்ன பள்ளிக்கூடத்துக்கு போகிற பயில பூரா
ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குரிய அந்த இடத்தின் அமைப்புன்னு படிச்சுட்டு போவாங்க. இப்போ போகும்போது பார்க்குறேன் 2 பேர் கப்ளிங் என்றால் என்ன, ஓஸ் என்றால் ஓசு என்பது லென்த் ஆகும், கப்ளிங் என்பது அந்த இடத்துல இருக்கும். இந்த ஓசையை செலுத்துவதனால் லெக் அவுட் அண்ட் லாக்கில் ஏதோ புரிஞ்சிருச்சு. இதில் விட்டேன். நன்றி ப்ரோ. தொடர்ந்து நீங்களே ஒரு பங்காளி சாமி பண்ண வாயிலே விடுங்க. துணியை பிடிக்குமே அண்ணே இல்லையாப்பா, தெளிவாக ஒலி அமைப்பு அந்த மை செட்டு எதுக்குடா என்னை முறைக்கிற ப்ரோ? நாங்கள் ஒன்றுமே செய்யலை, நம்ம 2 சித்தப்பு பக்கம் பெரிய பக்கம் அண்ணன் தம்பிடா. நியூ ராக்காயி சவுண்ட் சர்வீஸ் பொன்னமராவதி நியூ ராக்காயி ராஜா அங்கிருந்து வரும்போது அவன் இளையவங்க அவங்க அம்மாவில் கிரிக்கெட் விளையாட, என்ன கிரிக்கெட் நோத்தா கிரிக்கெட் விளையாடுறேன், இங்கே மாடு ஊரம் பட்டினியாக கிடக்கு, எங்கே அவன் வெட்டாம விட மாட்டேன் குத்தாம விட மாட்டேன். நம்ம அப்பாவை பார்த்தா அதிகாரி மாதிரியே தெரியும். அதனால தான் அம்மான்னு எல்லாரும் வாயில் வருது. அதனால எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் உள்ள நொச்சிகுளம் கிராமத்தில் எம்கேஆர் அன்பாளையம் என்ன ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்தனை உள்ள போயிட்டு அந்த அடுத்த பொண்டாட்டி அந்த சூம்பா காலனி இழுக்கிறேன். பழனி மலைய விட்டு வாப்பா, பழனி மலைய